பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நீதிமொழிகள் 21:30 இவ்வாறு கூறுகிறது. கர்த்தருக்கு விரோதமான ஞானம். நம்ம தான் ஞானவான், நம்ம தான் புத்தியுள்ளவங்க, நம்ம தான் ஆலோசனையில் பெரிய ஆள் நீங்கள் நினைக்காதீங்க. அவருக்கு விரோதமான ஞானமும் கிடையாது, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அவர் தான் ஞானத்தில் அவர் தான் கொடுக்குறவர். ஜோதிகளின் பிதாட்டிலேருந்து ஞானத்தை தருகிறவர். அதே போல் புத்தியுள்ளவர் அவர் தான். தேசமானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாக வளர்ந்தார்னு இருக்குது. அதே போல் ஆலோசனையும் இல்லை. ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல் அவர் ஆலோசனையின் கர்த்தர். நீங்கள் சொல்கிற நான் இப்படி தான் நீங்கள் சொல்லும்போதே அவருக்கு அங்கே போய் கேட்டுரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் போய் ஆலோசனை பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் மேன்மையானவன், எனக்கு தான் இந்த இதெல்லாம் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். டம்முன்னு கீழே ஒரு நாள் விழும்போது தெரியும், இந்த ஆண்டவர் தான் எல்லாமே ஞானவான், எல்லாத்துலேயும் அதிசயமானவர், எல்லாத்துலேயும் ஆலோசனையில் பெரியவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அவருக்கு விரோதமாக எந்த ஒரு ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அவருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் எழும்பாதீங்க. ஆமேன்.